என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் சீசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி ஜெபம் பண்ண அங்கே வேண்டுதல் செய்வதற்காக சென்றார். அப்போது சீசர்கள் அவர்கள் எல்லோரும் படகில் ஏறி அக்கறைக்கு செல்ல புறப்பட்டு சென்றார்கள். நடுக்கடலிலே செல்கின்ற போது காற்றும் மழையும் வீசியது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையே என்று நினைக்கின்ற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருவதை கண்ட பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே, நானும் கடல் மேல் நடக்கட்டுமா என்று கேட்டான். உன் விசுவாசத்தினால் நட என்று சொன்னார். அவன் நடந்தான். ஆனால் அவன் கடலிலே கீழே இறங்குகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவன் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதளித்தவனாக இருந்தாலும் அவன் தேவனை ரொம்ப அதிகமாக நேசித்ததனாலே அவன் ஒரு வல்லமையை பெற்றிருந்தான். அவன் பேதுரு தேவாலயத்தில் வருகிற போது அவன் நேர்பட்டவுடனே அநேகர் வியாதித்தர்களும் குணமடைகிற வல்லமையை அவனிடத்திலே இருந்ததினாலே ஜனங்கள் எல்லோரும் பேதுரு வருகிற வழியிலே அநேக வியாதித்தர்களும் முரடர்களும் குருடர்களும் எல்லோரும் படுத்திருந்தார்கள். அவனுடைய நேர்பட்டு குணமடைந்தார்கள். என் அன்பானவர்களே, அப்படியாகத்தான் நம் வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் புறக்கணிக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கைவிடாமல் அவரை ஏற்றுக்கொள்ளுமேயானால் நமக்கு பலவிதமான நன்மை காரியங்களை செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன், ஆமேன்.